வணக்கம், ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து நல்ல விலை கீழே விழுந்திருக்கு, அதனால் நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நிஃப்டியும் நல்லா கீழே விழுந்திருக்கு, ஸ்டாக்ஸ்லாம் நான் போய் வாங்கலாம், இது ரைட் டைம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த மூணும், நிஃப்டி, கோல்டு, சில்வர், இது மூணும் டெக்னிக்கலாக இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சார்ட் வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். அவசரப்பட்டு எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கனாலும், ஒரு ட்ரேடராக இருந்தாலும், நாலேஜபுளாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல டவுன் ட்ரெண்ட். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் இனிமேல் எப்படி இருக்கும், எங்கே சப்போர்ட் எடுக்கும், இன்னும் கீழே போகுமா, ரிவர்ஸ் ஆகுமா, இதை பற்றி தான் இதில் நான் வந்து டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ நிஃப்டி வந்து ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு 230 பாயிண்ட்டுக்கு மேலே அப்பா ட்ரேட் ஆகிருந்து, அதாவது 100 பாயிண்ட் மேலே ஆல்ரெடி கேப் அப் தான். ஆனால் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு. நிஃப்டி ஒரு டோஜி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. செல்லிங் ப்ரெஷர் ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸில் வந்துச்சு. ஃப்ரைடே மார்க்கெட் இப்படி முடிஞ்சதுக்கு நம்ம இதை என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை நல்ல கேப் டவுன் ஆகி விழுந்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்துச்சு. அரௌண்ட் 790 க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 770, 780 அந்த மாதிரி. வெள்ளிக்கிழமை 100-150 பாயிண்ட் அப்பாய் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ராடேயில் ஒரு 100 பாயிண்ட் மேலே ஏறி 230, 240 அந்த மாதிரி ட்ரேட் ஆனது. மதியத்துக்கு அப்புறம் திரும்பி 110, 120 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகி உங்களுக்கு ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் நிறையா இருந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் 4 ஹவர்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இப்போ நான் 4 ஹவர்ஸ் கேண்டில் போடுறேன். நீங்கள் டெக்னிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் சிம்பிளாக ஒரு 1 மினிட்ல இதை சொல்லிடலாம் எங்கே போவோம் என்ன பண்ணணுன்னு. பட் ஆனால் என்னோடய நோக்கம் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் போடுறேன். ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மேலே போச்சு பச்சையில், எங்கே போச்சோ அங்கேயே திரும்பி செகண்ட் ஹவரில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. எங்கேயுமே போல நிஃப்டி. பட் இன்ட்ராடேயில் நல்ல ஸ்விங்கு, ஓகேவா. ஆனால் செல்லிங் ப்ரெஷர் இங்கே நிறையா இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. அதனால செகண்ட் ஹாஃபில் நல்லா போச்சு உங்களுக்கு கீழே. என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தது நிஃப்டி திரும்ப ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி திரும்பி கீழே வந்து 22,800க்கு சப்போர்ட் எடுக்கும். இது நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும். இது முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் 22,800 சப்போர்ட் எடுக்கும்னு. நான் வீக்லி கேண்டில்ஸில் மாத்திரம் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 22,800 கிட்ட இது வந்து சப்போர்ட் எடுக்கும்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நிஃப்டி வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 22,800. அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. 22,000லேருந்து 21,700. இந்த 300 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து நிஃப்டி கண்டிப்பாக கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அதனால் நிஃப்டி வந்து இன்னும் 22,000, 21,700 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா போரும் வந்து அந்தளவுக்கு முடிஞ்ச மாதிரி தெரியல, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இன்னும் விழும். அதனால் ஏற்கனவே நிஃப்டி நல்லா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு விவரம் தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க. இந்த டைமில் நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச், பொறுமையாக இருந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடைக்கும். ட்ரேடராக இருந்தீங்கன்னா, நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். நீங்கள் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களால் டெய்லியும் பணம் சம்பாதிக்க முடியும். அது வந்து உங்களுடைய நாலேஜை பொறுத்து இருக்குது. பட் ஆனால் புதுசாக இதெல்லாம் தெரியாமல், இந்த சார்ட்டை ரீட் பண்ண தெரியாமல், ஆப்ஷன் செயின் ரீட் பண்ண தெரியாமல், இந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இதுதான் நிஃப்டி சொல்லுது. ஓகே, இப்போ கோல்டுக்கு வருவோம். கோல்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தங்கம் வந்து இன்றைக்கி இறங்கிருச்சு, போய் இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. திரும்ப பார்த்தா விழும். அப்படி தான் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 5,400, இது டாலருங்க, இது டாலர். 5,400 டாலரில் இருக்கும்பொழுது நம்ம போய் வாங்கி நிறைய பேர் நல்லா ஏறிக்கிட்டே இருக்குன்னு வாங்கினாங்க. இப்போ வந்து ரொம்ப 4,400 கிட்டத்தட்ட உங்களுக்கு $1,000 வந்து கம்மியாக இருக்குது உலக சந்தையில். ஸோ அதனோட இம்பேக்ட் வந்து இன்றைக்கி இருக்குது. திரும்பவும் போய் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம போய் வாங்கலாமா அப்படின்னா தான் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, தங்கம் இன்னும் கீழே விழும் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாக நான் பார்க்குறேன். இதனுடைய ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் வந்து
வியாழக்கிழமை வந்து கீழே வந்துட்டு பையிங் ப்ரெஷரில் மேலே போயிடுச்சு. ரிவர்ஸ் ஆகும்னு பார்த்தோம், இல்லை ஆகலை. இது மாதிரி இன்னொரு வாட்டி ஆகிருக்கு. 2வது ஃபெப்ரவரியும் அதே மாதிரியே இந்த ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் 4500 உடச்சி கீழே வந்துட்டு, பட் ஆனால் அன்றைக்கே வந்து மேலே போயிடுச்சு. அதே மாதிரியான சம்பவம் வியாழக்கிழமை 19th மார்ச் நடந்துச்சு. பட் ஆனால் வெள்ளிக்கிழமை அது மாதிரி நடக்கலை. பையிங் ப்ரெஷர் இங்கே இல்லை. அதனால் ஃபுல் கேண்டில் வந்து இந்த லெவலை தாண்டி 4500 தாண்டி 4400 கிட்டக்க வந்துருச்சு. ஸோ மண்டே வந்து இதுக்கு மேலே கீழே வருவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. மேபி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி பச்சை போயிட்டு வந்தாலுமே உங்களுக்கு ஃபர்தராக வந்து மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சூழ்நிலை நிறையாவே இருக்குது. அதனால் சப்போர்ட் அடுத்தது எங்கே எடுக்குன்னா 4385, கீழே வந்து 4275. ஸோ இந்த 4275, 4385 இந்த $110 இந்த 110 வேல்யூக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் கோல்டாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். இது வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லை, டெக்னிக்கலாக இப்படி இருக்குது. என்னுடைய சஜஷனை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரை கலந்து ஆலோசிச்சுட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. கோல்டோட நிலைமை வந்து இன்றைக்கி தான், இன்னும் ஃபர்தராக கோல்டு விழும், மரணடி விழப்போகுது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்றது என்னோடய கருத்து. சில்வருமே அதே தான். சில்வர் மாதிரி உலகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் வந்தது எதுவுமே இல்லைங்க. கோல்டில் கூட அப்படி இல்லை. கோல்டு எப்பயுமே வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் சீராக. பட் சில்வர் வந்து சரியான ஹைப் கொடுத்து நல்லா மேலே கொண்டு போயிட்டு இப்போ மரண அடி வாங்கிட்டுருக்கு. அதே கதை தான் கோல்டில் பார்த்த மாதிரி சில்வரோட சப்போர்ட் வந்து $70-71 இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு February 5, கோல்டு வந்து February 9, இந்த 5-6 தேதிகளில் இங்கே வந்துச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துச்சு. சிங்கப்பூருங்க கோல்டு சில்வர் ரெண்டுமே வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த லெவலை உடச்சி கீழே வந்துட்டு திரும்பி மேலே போச்சு. பட் ஆனால் ஃப்ரைடே அதால் நிலைக்க முடியல. செல்லிங் ப்ரெஷர் நிறையா இருந்து நல்லா கீழே தள்ளிட்டாங்க. இன்னொன்று RSI நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்லேயும் 30க்கு கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் ரொம்ப வீக்காக தான் இருக்குது சில்வர். இன்னும் ஃபர்தராக போகும். இது வந்து திரும்ப ரெக்கவர் ஆகும் பொழுது இந்த 30 தாண்டி எப்போ வந்து 50 தாண்டுதோ, இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து 50-60 தாண்டுதோ அப்போ தான் மொமெண்டம் இதில் க்ரியேட் ஆகும். அப்போ தான் சில்வர் வந்து மேலே வரும். அது வரைக்கும் இன்னும் டவுன் ட்ரெண்டில் போகும் சில்வர். சில்வரோட அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா $58-60 தான் வந்து நிற்கும். ஓகேவா? 55, அதையும் விட்டால் உங்களுக்கு 55, கரெக்ட், 55-60ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சில் தான் வந்து சில்வர் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். 55லேருந்து 60 இதுக்குள்ளே வந்து மொமெண்டம் க்ரியேட் ஆகி ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், மொமெண்டம் ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் சில்வர் கீழே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவெலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாட்ச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்தால், ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் வந்து எவ்ரி மந்த் 1 month கோர்ஸ் வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஏப்ரல் பேட்ச் வந்து ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷைன் பண்ண முடியும். இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைனு. ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்காக வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே ஒரு மாதத்துக்கு, அதாவது 8 கிளாஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பேசிக்லேருந்து இன்டர்மீடியேட் வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி விற்கிற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு உண்மையாலுமே நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு தொழிலாக இது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதில் ப்ரொஃபஷ்னல் ஆகணும்னா நீங்கள் ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துக்கணும். தமிழில் தான் கிளாஸு. நீங்கள் வந்து என்னை கனெக்ட் பண்ணுங்கள், கிளாஸில் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.